துவாபர யுகத்தில் பூமி தேவி அசுரர்களின் ஆதிக்க அதர்மங்களை தாங்க முடியாமல் பசுமாட்டின் வடிவம் எடுத்து சுமேரு பர்வதத்தின் மேலுள்ள தேவர்களின் சபைக்கு சென்றாள். அங்கு பிரம்மதேவரிடமும் மற்ற தேவர்களிடமும் பூலோகத்தில் கம்சன், அரிஷ்டன், தேனுகன், கேசி, பிரலம்பன், பலியின் மகனான பானாசுரன் போன்றவர்களின் அக்கிரம துன்பங்களை என்னால் பொறுக்க முடியவில்லை என்று தன் கஷ்டத்தை கூறினாள். இதை உணர்ந்த பிரம்மதேவரும் தேவர்களும் விஷ்ணு பகவானிடம் வேண்ட விஷ்ணு பகவான் வசுதேவரின் மனைவி தேவகியின் திருவயிற்றில் ஆதிசேஷனாக விளங்கும் நான் அவதரித்து யோகமாயையின் உதவியால் வசுதேவரின் மற்றொரு மனைவியான ரோகிணியின் திருவயிற்றில் இடம்பெயர்ந்து 7வது சிசுவாக பிறப்பேன் என்றும் அதன்பின் தேவகியின் 8வது சிசுவாக நான் அவதரித்து வசுதேவரினால் இடம்பெயர்ந்து கோகுலத்தில் வசிக்கும் நந்தகோபர் யசோதையினால் நாங்கள் இருவரும் வளர்க்கப்பட்டு கம்சன் முதல் அனைத்து அசுரர்களையும் அழித்து பிரபஞ்சத்தின் சமநிலையை உருவாக்கி மனிதர்களாகிய அப்பாவிகளை காத்து அறவழி போதிப்போம் என்று கூறினார்.